ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இன்றைக்கி என்னென்னா, நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் சார்பாக, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் சார்பாக லா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஏதாவது ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி, ஸ்டடி ஓரியன்டாக ஒரு மீட்டப் மாதிரி வைப்போம் ஆன்லைனில் அப்படின்றது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, 2022 இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் ஆளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாங்களே படிச்சுட்டு வந்து அதை எங்களுக்குள்ளாரையே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 2 வீக்ஸ் அப்படி தான் போச்சு. இந்த தடவை ஒரு ஓப்பன் லிங்காக எல்லாருக்கும் சென்ட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கலந்துக்கலான்ற மாதிரி. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ நாங்கள் படித்து அது நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் பேசி முடித்தோடனே டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இட்ஸ் ஹவ் இட் வில் கோ. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபிராம் சொல்லுவாப்பில். உங்களுக்கு தெரியும், அபிராம்னா எல்லாருக்கும் தெரியும்ன்றனால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, LC1. அபிராம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஜட்ஜ்மெண்ட்டு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வர்சஸ் பூஜா தண்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் 29th April 2022 தெரிவிச்சிருக்காங்க. பெஞ்ச் வந்துட்டு ஸ்ரீ ஹேமந்த் குப்தா அண்ட் வி ராமசுப்ரமணியம். ஃபேக்ஸோட இந்த கேஸோட ஃபேக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, பூஜா தண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டு சைனாக்கு போகிறாங்க 2000, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி. ஐ ஹோப் ஐ எம் ஆடிபிள். கேட்க முடியுதுல்ல? கேட்குது. ஓகே. ஸோ இவங்க சைனாக்கு போகிறாங்க. ஆனால் 10 செமஸ்டர்ஸ் இருக்குது அவங்க MBBS கோர்ஸுக்கு. ஆனால் 10 செம்மும் ஃபுல்லாக முடிக்காமல் 9th செம்லேயே திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகி மீதி ஒரு செம்மு 1.5 செம்மு அவங்க ஆன்லைன்லேயே முடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலும் தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலும் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தர முடியாது. இந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இந்தியாவில். ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வரும்போது நீங்கள் உண்மையிலேயே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு கம்பிட்டன்ட்டான டெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். கிளியர் ப்ரொசீஜர், கரெக்ட் ப்ரொசீஜர். இது வந்துட்டு செக்ஷன் 9 ஆஃப் எலிஜிபிலிட்டி ரெகுலேஷன்ஸ் ஆக்டும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 2002 படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது அப்ராடில் படிக்க போகிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கணும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் MBBS படிக்க முடியும். வாங்கினதுக்கு அப்புறமா அங்கே ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டில் MBBS ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி MBBS டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரியாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 2002. அப்போ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டுமே தான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரொவிஷனல் இல்லைன்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா டைரக்ட்லியோ இல்லைன்னா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில், லைக் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க கூட கொடுக்கலாம். இப்போ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, 1 year இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண வெளிநாட்டில். ஓகே. ஸோ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இது இப்போ யாருக்கு கொடுப்பாங்கன்னா, 1 year இன்டர்ன்ஷிப்பு வெளியில் பண்ணாதவங்களுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனும், பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 1 year ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதோட இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இது பாருங்கள். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னென்னா, ஃபுல் கோர்ஸுமே, இந்த ஃபுல் MBBS கோர்ஸுமே அப்ராடில் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபேக்ஸுக்கு வருவோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிளியர் ஃபேக்ஸ், இப்போ நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்டு
அதாவது த ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆக்சுவலாகவே குவாலிஃபை ஆயிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ இவங்க வந்துட்டு குவிங்டாவ் யூனிவர்சிட்டி சைனாவில் வந்துட்டு 9 out of 10 செமஸ்டர்ஸ் ஃபிசிக்கல் கிளாஸ் படிக்கிறாங்க. மீதி வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் முடிச்சுறாங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லி இருக்கு, கிளினிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரையல், இதுவுமே அவங்க ஆன்லைன்லேயே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி கிடைக்குது. ஸ்க்ரீனிங் டெஸ்டிங்கும் பாஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2002 படி. இருந்தும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்துட்டு இவங்களோட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா in order to be eligible for screening test is that the student should have done full course abroad. full course வந்துட்டு இவங்க அப்ராட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே இஷ்யூ என்ன வருதுன்னா, இவங்களுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாமா இல்லையான்னு தான் மெயின் இஷ்யூவாக வருது. ஹைகோர்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கா. ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்துட்டு கவுன்சில் வந்துட்டு டைரக்ட் பண்ணுது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் 12 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் த ஹைகோர்ட் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் த ஸ்பெஷல் கன்சிடரேஷன். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க வந்துட்டு கிளினிக்கல் ட்ரைனிங்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. இதனால இதை கணக்கில் எடுத்து இவங்க வந்துட்டு நீங்கள் 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க ஆஃப்டர் கெட்டிங் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆனால் அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 2 months நீங்கள் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இந்த நம்ம அப்பலன்ஸ் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் டிஸ்பியூட் பண்ணுறாங்க. மெயின் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் என்னன்னா, ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு அத்தாரிட்டி இல்லை இது டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இதில் இஷ்யூ என்ன ரைஸ் ஆகுதுன்னா, ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளினிக்கல் ட்ரையல் வேலிடா இல்லையா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்கல் தஸ் ஓகே ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு இவங்க எலிஜிபிளா இல்லையா. மெயின் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்னன்னா, இந்த ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆன்லைன் கிளினிக்கல் ட்ரையலும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் ஃபிசிக்கலாக நடத்தலை, ஐ மீன் ஆன்லைனில் நடத்தியிருக்காங்க கிளினிக்கல் ட்ரையல். ஸோ அப்பலன்ஸ் அதாவது என்எம்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஹாஸ் டு ஆஸ் பர் ஸ்க்ரீனிங் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அதான் அப்பலன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்டையர் கோர்ஸ் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, 9 செமஸ்டர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது இந்த கிளினிக்கல் ட்ரைனிங் வந்துட்டு ஃபிசிக்கல் மோடாக தான் கம்ப்ளீட் பண்ணணும். அது கூட அவங்க ஆன்லைன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ட்ரைனிங்கில் வந்துட்டு இன்வால்வ்ஸ் டயக்னிசிஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் வித் த பேஷண்ட்ஸ். அது நேரடியாக பார்த்தா தான் அது வந்துட்டு ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன், ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரே கண்டிஷன் என்னென்னா, இந்த ப்ராக்டிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் வந்துட்டு அவங்க எடுத்துருக்கணும், அது மட்டும்தான் கண்டிஷன். ஆனால் அதுக்கு தான் ஹைகோர்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்களே, நீங்கள் 2 months பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா 2 months பண்ணால் போதும் அப்படின்னு. இன்னொரு கண்டென்ஷன் இந்த ரெஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்பிட்ரரியாக இவங்க வந்துட்டு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணிடுது. அதாவது 2 months எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்டர்ன்ஷிப்பு கூட கிளினிக்கல் ட்ரைனிங் பண்ணால் போதும், அந்த க்ரைட்டீரியா வந்துட்டு செட் அசைட் பண்ணிடுது. appellant right in declining provisional registration since respondent student has not completed entire course. அதான் entire appellant I mean the respondent student வந்துட்டு பிசிக்கலா அப்ராட்ல பண்ணாதனால இது வந்துட்டு அது ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலா.
இன்னொன்று என்னன்னா ஹைகோர்ட் நாட் கம்பீட்டன்ட் டு டிசைட் தட். ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான தகுதியும் இல்லை அவங்க வந்துட்டு எலிஜிபிளா இல்லையான்னு டிசைட் பண்றதுக்கு. இந்த அத்தாரிட்டி வந்துட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இட் ரிலேட்ஸ் டு த லைஃப் அண்ட் ஹெல்த் ஆஃப் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. எலிஜிபிலிட்டி ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஓகே, இந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி ரெகுலேஷன்ஸ், இந்த எலிஜிபிலிட்டி ரெகுலேஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ல போய் மெடிக்கல் கோர்ஸ் படிக்க முடியும். அதை ஆக்சுவலாக கிளியர் பண்ணிடுறா, அது ஓகே. ஆனால் இன் ஆர்டர் டு குவாலிஃபை ஃபார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் the entire course has to be completed at the same institute abroad. இதை வந்துட்டு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. ஒரிசா லிஃப்ட் இரிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் ரபிசங்கர் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸஸோட இம்பார்ட்டன்ஸு ஹைலைட் பண்ணுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ரேஷியோ வந்துட்டு இந்த கேஸில் பூஜா தண்டு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆர்குமெண்ட் என்னதான் இருந்துச்சுன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு ஆர்பிட்ரரியே கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி அப்போ எங்களுக்கு தராதது அது ஒரு ஆர்பிட்ரியான டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சனால உங்களுக்கும் கிடைக்கணும்னு இல்லை, இந்த ரைட்டை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி உங்கள் ரைட்டை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த COVID-19 லாக்டவுன் ஆனதுனால லாக்டவுனில் அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு கிராண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன் த லைட் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், இப்போ வந்துட்டு யுக்ரைன் வாரும் லாக்டவுன் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துருந்து, அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஒன் டைம் ஒரு மெஷராக ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க, சச் ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன்ஸ் இது பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஃபைனல் அத்தாரிட்டி இது வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாகவே ட்ரெயின்டு, ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்மையாகவே ட்ரெயின்டா அப்படின்னு டிசைட் பண்ணுற அதிகாரம் NMC, அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட வேற யாருக்குமே இல்லை, நாட் ஈவன் த கோர்ட், பிகாஸ் NMC இஸ் த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி ரிகார்ட் டு த ஹெல்த் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆக்சுவலாக கோர்ட் இன்னொன்னும் அப்சர்வ் பண்ணியிருந்துச்சு நிறைய, விச் இஸ் ஆர்பிட்ரி. ஐ திங்க் அவங்க கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்காதனால வெளிநாட்டில் லூக்ரேட்டிவாக கிடைக்கிற ஆஃபரோட கிடைக்கிற மெடிக்கல் டிகிரிஸ் போய் படிக்கிறாங்க, அங்கே வந்துட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சைனாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் சைனா சொல்லியிருக்காங்க, சைனாவில் கூட ப்ராப்பராக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ திஸ் when they come and practice in India, this will affect the ஹெல்த் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது இம்பார்ட்டண்டா, இந்த ஜட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணி அதோட ஃபைனல் அத்தாரிட்டி வந்துட்டு NMCக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எனி டவுட் ஏதாவது இருந்ததா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட் ஒரு எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் நீடட் யாருக்கா இருந்தாலும் கேட்கலாம். இல்லை, ஆக்சுவலி அந்த ஆன்லைனில் போயிருக்கனால அதை ஃபுல் கோர்ஸாக அங்கே கம்ப்ளீட் பண்ணதான் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதானே ப்ரோ? இந்த கிளினிக்கல் டெஸ்ட் ஆன்லைனில் பண்ணிருக்கனால கிளினிக்கல் டெஸ்ட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கணும். இவங்க வந்துட்டு ஆன்லைனாக பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ் பர் ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணாதனால உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேட் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிராண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க எனக்கு தரணும்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் கோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட் இதை விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை இதுக்கான அப்பீலா நீங்க வந்து ஹைகோர்ட் கிட்ட வரதை விட நேஷனல் கமிஷன் கிட்ட போகணும்னு சொல்லியிருக்காங்களா?
இல்ல ஹைகோர்ட் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்ததுன்னா நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 months நீங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த கிளினிக்கல் ட்ரையல் நீங்க பண்ணாதனால உங்க ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்க கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாதனால அதை காம்பன்சேட் பண்றது மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 months அதை இந்தியாலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்போஸ் பண்ணியிருக்கு. அப்போ மெயின் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்னன்னா ஹூ ஹஸ் த ரைட் டு டிசைட் திஸ், வெதர் த ஹை கோர்ட் ஆர் த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்லி த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹஸ் த ரைட் டு டிசைட் திஸ். ஹை கோர்ட் நாட் கம்பீட்டன்ட் டு டிசைட் திஸ் இஷ்யூ பிகாஸ் தே ஆர் நாட் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஹைகோர்ட் cannot prescribe any criteria. அந்த 2 months வந்து prescribe பண்ணக்கூடிய அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இல்லைன்னு இருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் என்எம்சி கேன் ஃப்ரேம் எனி நியூ ரூல்ஸ். ஓகே ரிகார்டிங் திஸ். எனி அதர் டவுட்? ராஜா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அதான் அபிராம், அது என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஆர்பிட்ரரியா வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, எஸ். ரெஜிஸ்டர் அந்த இது என்னாச்சு, அதை குவாஷ் பண்ணிட்டாங்களா இல்ல அது அப்படியே அப்ரூவ் ஆனது? குவாஷ் பண்ணல. ஆக்சுவலா கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அவங்களுக்கு கொடுத்தனால மட்டும் உங்களோட கேஸ் கரெக்டா இருக்காது. ஐ மீன் இட் டசன்ட் பியூரிஃபை யுவர் கேஸ், இட் டசன்ட் ஜஸ்டிஃபை யுவர் கேஸ். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If anyone opposes their registration, then this precedent will be used actually. இல்ல அது என்னன்னா இப்போ அவங்க ஆர்பிட்ரரியா பண்ணாங்கன்னா இப்போ அது நெப்போட்டிசம் மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் பண்ற மாதிரி இருக்காதுல்ல, அது குவாஷ் பண்ணாம விட்டாங்க. அது அப்படி பண்ணலாமா ராகுல்? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மேபி they will use this precedent in future. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படி மை கெஸ் இஸ் தட் லைக் பேசிக்லி அவங்க இந்த கேஸ்ல இந்த ரெஸ்பாண்டன்டோட ஒரு கிரவுண்ட் வந்து என்னன்னா எனக்கு மட்டும் கொடுக்கல மத்தவங்களுக்கு கொடுக்கலன்ட்டு. பட் இந்த இஷ்யூ என்னன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்படல, அதுக்கு நீங்க மத்தவங்களுக்கு கிராண்ட் பண்ணிருக்க உங்களுக்கு கிராண்ட் பண்ணலன்றத கிரவுண்டா எடுக்கலாமா இல்லையான்றதுதான். அது இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேஸாவே நம்ம ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 டிஃபரெண்டா நம்ம டீல் பண்ணலாம். நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இல்ல அது அவங்க ஹரிணி சொன்ன மாதிரி அவங்களுடைய கன்டென்ஷன் தான் எல்லாருக்கும் தந்திருக்காங்க, எனக்கு தரலன்னு சொல்லி அது ஆர்பிட்ரரின்னு சொல்றது. கன்டென்ஷன் என்ன வேணாலும் ரைஸ் பண்ணலாம், என்ன கிரவுண்ட்ல வேணாலும் ரைஸ் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கா, அப்போ அவங்க எந்த நாட்டில் இருந்தாங்க, எவ்வளோ வருஷம் அவங்க ட்ரையல் முடிச்சிருக்காங்க, இது ரொம்ப பெக்யூலராக ஒரே மாதிரி இருக்கான்றத பார்த்து அவங்க ஸ்டேட் கமிஷன் கிராண்ட் பண்ணியிருக்கக்கூடியதை அதெல்லாம் பார்த்து தானே இது பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ கன்டென்ஷன் அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த கேஸ்ல வந்துட்டு சிமிலர்லி பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சைனாவுக்கு அந்த 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 ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ கோர்ட் இந்த 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 கேஸ்ல என்ன டிசைட் பண்ணுதுன்னா கரெக்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுது. அப்ப இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர்னு கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மேபி இந்த ஃபியூச்சர் இந்த பிரசிடென்ட் யூஸ் பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல், ஐ மீன் இஃப் எனி ஒன் ஒப்போசஸ் தே கேன் கேன்சல் இட். அப்போ பிரதர் இந்த ஜட்மெண்ட்ல எதுவும் சொல்லலையா, ஏற்கனவே தந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எதுவுமே சொல்லலையா? இல்ல எதுவுமே சொல்லல, நோ மென்ஷன் ஆஃப் இட். ஹரிணி சொல்லுங்க. இது இந்த ஜட்மெண்ட்க்கு வெளியில இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களே என்எம்சிக்கு, ஆல்ரெடி என்எம்சி கொண்டு வந்துட்டாங்கல்ல, லைக் they have brought a scheme for these students. I guess so. This judgment was delivered in November 2022. ஓகே, அது என்னன்னு ஃபர்தராக நம்ம பார்ப்போம். பர்டிகுலர்லி ரிகார்டிங் சுப்ரீம் கோர்ட்டோட இந்த பர்டிகுலர் கேஸில் தந்த ஜட்மெண்ட் மேலே யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேண்ட் ரைஸ். வேறு ஏதாவது? ஓகே, ஸோ யாருக்கும் அந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் அபிராம். த நெக்ஸ்ட் கேஸ் வில் பி ப்ரெசென்டட் பை ஹரிணி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹரிணி செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க, LC1. So she will present the next case. ராகுல் அபிநயா பண்றதா இருந்துச்சு, பரவாயில்லையா? ஓகே சாரி, அபிநயா நீங்க பண்ணுங்க. அபிநயா from first year LC1 அவங்க நெக்ஸ்ட் கேஸ் பிரசன்ட் பண்ணுவாங்க. அக்கா அந்த ஃபைல் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே சார், நான் இன்னைக்கு தெரியுது. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்குப்பா, இருக்கு. ஓகே.
ஸோ இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் வந்து முகமது லத்தீஃப் மக்ரே வர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த கேஸ் வந்து பேசிக்லி டீல்ஸ் அபவுட் எக்ஸ்ஹியூமேஷன். ஸோ எக்ஸ்ஹியூமேஷன்னா என்னன்னா, பேசிக்லி ஒரு பரி பண்ண பாடியை வந்து திருப்பி கிரேவ்ல இருந்து ஓப்பன் பண்ணி வெளில அந்த ரிமைன்ஸை ரிமூவ் பண்றது தான் எக்ஸ்ஹியூமேஷன். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காஷ்மீர்ல வந்து ஹைட்ரபோரான இடத்துல வந்து ஒரு மிலிட்டன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுல என்கவுண்டர்ல வந்து 4 மிலிட்டன்ஸை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க போலீஸ். ஸோ இந்த இறந்து போன 4 பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது தே ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் டெரரிஸ்ட். ஸோ இந்த டெரரிஸ்டோட பாடியை வந்து வார்டர் பைன்னு ஒரு கிரேவ்யார்ட்ல வந்து பேசிக்லி பரி பண்ணிடுறாங்க. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து 2 பேரோட ரிலேட்டிவ், அந்த 2 இறந்து போனவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பாடி கேட்டதும் தே ஆர் எக்ஸ்ஹியூமிங் அண்ட் கிவிங் த பாடி. இன்னொருத்தரோட பாடி வந்து யாருமே கிளைம் பண்ணல. கடைசியா இருக்கிறது தான் வந்து மிஸ்டர் அமீர். பேசிக்லி அவர் வந்து நம்ம அப்பலண்டோட பையன். ஸோ அவர் பாடியை வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணப்போ த போலீஸ் டிட் நாட் ஹேண்ட் ஓவர் த பாடி. ஸோ இதனால வந்து முகமது வந்து ஹி இஸ் ஃபைலிங் அ ரிட் பெட்டிஷன் இந்த கோர்ட். ஸோ இந்த ரிட் கோர்ட்ல வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து என்ன டெசிஷன் சொல்றாங்கன்னா, இது வந்து ஆஸ் பர் ஆர்டிகல் 21 which provides protection for life and personal liberty. So இந்த ஆர்டிகல் படி வந்து the appellant has the right to claim his sonோட பாடி. ஏன்னா அவங்க வந்து it is his right to perform the last rites அவங்க ரிலீஜியஸ் ஃபெய்த் படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கிறது வந்து இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல்ஸ் 14 and 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அண்ட் மோர் ஓவர் 2 பாடிஸ் ஆல்ரெடி அவங்க வந்து எக்ஸியூம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால இதையும் அவங்க பெர்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அந்த பாடி வந்து எக்ஸியூம் பண்ற கண்டிஷன்ல இல்ல, டெலிவர் பண்ற ஸ்டேட்ல இல்லைன்னா அந்த ஃபேமிலி வந்து தே ஷுட் பி அலவுட் டு பெர்ஃபார்ம் த ரிச்சுவல்ஸ் அங்கேயே அந்த கிரேவ்லயே அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதோட சேர்த்து 5 lakh rupees காம்பன்சேஷனாவும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் வந்து தி அத்தாரிட்டி, அந்த ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் திஸ் டெசிஷன். ஸோ தே ஆர் ஃபைலிங் another அப்பீல். ஸோ இந்த அப்பீல் வந்து ஹைகோர்ட்க்கு போகும்போது ஹைகோர்ட் வந்து தே ஆர் டிஸ்அப்ரூவிங் வித் த டெசிஷன் மேட் பை த சிங்கிள் ஜட்ஜ். ஸோ அவங்க வந்து த கோர்ட் இஸ் டெல்லிங் எக்ஸ்ஹியூமேஷன் வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் அந்த அப்பலண்டோட ஃபேமிலி வந்து தே கேன் பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் அட் த கிரேவ்யார்ட். அதோட சேர்த்து அந்த 5 lakh rupees காம்பன்சேஷனா அவங்களுக்கு தரப்படணும்னு வந்து கேஸ் வந்து டிசைட் பண்றாங்க. பட் வந்து மிஸ்டர் முகமது நம்மளோட அப்பலண்ட் வந்து ஹி இஸ் டெல்லிங், அதாவது என்னோட பையனுக்கு வந்து அந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது இஸ் மை ப்ரிவிலேஜ்னு சொல்லி ஹி இஸ் ஃபைலிங் அன் அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்க்கு போனது இவங்க போத் சைட்ஸோட நம்ம ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்பலண்ட் சைட்ல வந்து they are telling basically அந்த அப்பலண்ட் வந்து he still doesn't even believe that his son was a terrorist. ஸோ இந்த சென்டிமெண்ட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி போலீஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த பாடியை வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். பண்ணாம விட்டது வந்து இட் கைண்ட் ஆஃப் அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து இது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் 21, 25 and 26 பார்க்கும்போது இட் இஸ் அப்பலன்ஸ் ரைட் டு பெர்ஃபார்ம் த ரிச்சுவல்ஸ் ஆஸ் பர் அவங்களோட இஸ்லாமிக் ரிலிஜன் படி பெர்ஃபார்ம் பண்றது அவங்க ரைட்டுன்னு சொல்லி அவங்க ப்ரே பண்றாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ டெல்லிங் தட் பாடியை நாங்க எடுத்துட்டு போகல, பட் அங்க இருக்கிற இடத்துலயே அதை எக்ஸியூம் பண்ணி வி வாண்ட் டு வாஷ் த பாடி அண்ட் ரேப் இட் வித் ஆர் ஆல் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நாங்க வந்து வில் டூ ஆர் ப்ரேயர்ஸ் அண்ட் கேன் பரி இட் அகேன்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ரெஸ்பாண்டன்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் பர் ஆர்டிகல் 21 படி வந்து அப்பலண்ட் வந்து he can't say that it is right to get the body exhumed ன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆல்ரெடி 8 monthsக்கு வந்து பாடி டியூ டு சர்டன் ரீசன்ஸ் டிலே ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி 8 months. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து எக்ஸியூம் பண்ணி பண்றது வந்து இட் இஸ் நாட் அ வெரி சூட்டபிள் ஆப்ஷன். ஏன்னா ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா அது வந்து இட் வில் போஸ் அ த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் தி இம்பார்ட்டன்ட் திங் தட் த ரெஸ்பாண்டன்ட் சப்மிட் இஸ் தட் அவங்க வந்து இனிஷியலி ஆர் டெல்லிங் வென் தே வர் பரியிங் த பாடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து தே பெர்ஃபார்ம்ட் ஆல் த ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி தே பரீட் த பாடி இன் அ வெரி டிக்னிஃபைட் மேனர்னு சொல்றாங்க. அது இல்லாம இன்னொன்னு ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்கேஸ் இந்த ஒரு டெரரிஸ்டோட பாடி எக்ஸியூம் பண்ண வந்து ஒத்துக்கிட்டா this will pose a threat to national security also. அப்போ ஏன்னா வந்து நிறைய டெரரிஸ்டோட ஃபேமிலி வந்து they will start claiming their மெம்பர்ஸோட பாடி எல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் will obviously pose a threat to national securityன்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த கேஸோட மெயின் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து அண்டர் ஆர்டிகல் 21
ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி வந்து டஸ் தி appellant have a right to claim his son's bodyங்கிறது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அடுத்து வந்து 8 மாசத்துக்கு மேலேயே பரியாகப்பட்ட ஒரு பாடியை எக்ஸியூம் பண்ணி அந்த ஃபேமிலி அவங்க ரிச்சுவல்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பண்றது வந்து இஸ் இட் அ ஃபிட் டெசிஷனுங்கிறது தான் வந்து மேஜர் இஷ்யூவா நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கோர்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபியூ லெஜிஸ்லேஷன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் கேசஸ் பேஸ் பண்ணி நிறைய விஷயத்த அனலைஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸியூமேஷன் வந்து பண்றது டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் டிகே ஆன ஒரு பாடியை ரிமூவ் பண்ணோம்னா இட் வில் ஆப்வியஸ்லி தேர் வில் பி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பாடியை வந்து நம்ம புதைச்சதுக்கு அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி தட் இஸ் டு வி ஷுட் லெட் தெம் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அப்படி அதை ஒஃபெண்ட் பண்ணி நம்ம எக்ஸியூம் பண்றோம்னா தட் வில் ஆப்வியஸ்லி அஃபெக்ட் ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் மொராலிட்டியா அதை ஒஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அடுத்து நம்ம இந்தியன் லெஜிஸ்லேஷன்ல பார்த்தோம்னா வந்து எக்ஸியூமேஷன் பத்தி எந்த லெஜிஸ்லேஷனுமே பெருசா இல்லை. ஒன்லி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல மட்டும்தான் செக்ஷன் 176ல இதை பத்தி பேசுறாங்க. ஸோ இதுவும் வந்து திஸ் டாக்ஸ் ஒன்லி அபவுட் ஒரு கிரைம் நடந்திருக்கு. ஸோ இஃப் தேர் இஸ் சஸ்பெக்டட் டு பி அ ஃபவுல் பிளே, ஏதாவது ஹோமிசைடு இல்ல ஒரு பாய்சனிங் டெத் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இன்னும் எவிடன்ஸ் வேணும், இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்க பட்சத்துல மட்டுமே எக்ஸியூமேஷன் பெர்மிட் பண்ண முடியும்னு அந்த லா வந்து சொல்லுது. அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 25 and 26 as we know வந்து இட் இஸ் தி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஸோ இதுபடி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாவ் அ ரைட் டு கெட் த பாடி அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் த ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் அவங்களோட இஸ்லாமிக் ரிலிஜன் படி பண்றதுக்கான ரைட்ஸ் அங்கே இருக்கு. பட் த இம்பார்ட்டன்ட் திங் வி ஹாவ் டு நோட்டிஸ் இந்த ஆர்டிகல் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்ம எக்ஸியூம் பண்ண அலோவ் பண்ணோம்னா இட் வில் ஆப்வியஸ்லி டிஸ்டர்ப்ட் ஒரு ஹெல்த்துக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருக்கும். அது இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் அது வந்து ஒரு த்ரெட்டா வந்து வந்துடும் சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் 21 வந்து பார்த்தோம்னா இட் டஸ் ப்ரொவைட் ரைட் டு டிக்னிட்டி அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட். இன்டெப்த் இதை வந்து அனலைஸ் பண்ணோம்னா இட் டஸ் நாட் ஒன்லி அப்ளை டு பீப்புள் ஹூ ஆர் லிவிங் பட் ஆல்சோ டு பீப்புள் ஹூ ஆர் டெட். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து இட் ஷுட் ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ இஸ் டெட் அண்ட் அவங்க பாடி பரி பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ அப்படி எக்ஸியூம் பண்றதா இருந்தாலுமே ஒரு அல்டிமேட் நெசசிட்டி இருக்கணும். லைக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு ப்ரெஸிங் சுச்சுவேஷன்ல மட்டுமே வந்து இதை அலோவ் பண்ணலான்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய ரெலவெண்ட் கேசஸ்லயே நம்ம பார்த்தோம்னாலுமே வி கேன் சி தட் எந்த பிரசிடென்ட் ஆகட்டும் இல்லை லெஜிஸ்லேஷன் ஆகட்டும் ஒரு ஃபேமிலி மெம்பர் கிளைம் பண்றதுனால ஒரு அவங்க ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக ஒரு பாடி எக்ஸியூம் பண்ற மாதிரி எந்த கேசஸும் ரெலவெண்ட் கேசஸும் இல்லை, லெஜிஸ்லேஷனுமே இல்லை. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கோர்ட் தர டைரக்ஷன் இப்போ வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட அப்பலன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க லைக் ஆல்ரெடி 2 பேரை வந்து எக்ஸியூம் பண்ணி தான் தே டெலிவர்ட் த பாடின்னு. பட் அவங்களோட பாடிஸ்லாம் வந்து இட் வாஸ் டெலிவர்ட் வித்தின் அ ஃபியூ டேஸ் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம்ல டீகம்போஸ் இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். பட் இப்போ ஆல்மோஸ்ட் 8 to 9 months ஆன காரணத்தினால அது கண்டிப்பா டெலிவரபிள் கண்டிஷன்லேயே இருக்காது. ஸோ அதையும் மீறி நம்ம வந்து எக்ஸியூம் பண்ணா இட் வில் போஸ் அ த்ரெட் டு தி பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆல்ரெடி இறந்து போனவங்கள பரி பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம திருப்பி அதை எடுக்கணுங்கிற பட்சத்துல அது வந்து ஒரு மாதிரி அந்த கிரேவோட புனித தன்மையும் வந்து ஒஃபெண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து நம்ம ஆர்டிகல் 21 as we saw earlier வந்து it does give the right to live a dignified life. அது வந்து it applies also to dead peopleங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு டெட் பர்சனுக்கு வந்து he should be treated with this similar kind of respect that is given to a living person னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரைட் வந்து it is also applies to the family members. Like it is their right to perform the rituals எல்லாமே. பட் அண்டர் த கிவன் சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த பாடி ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே அது வந்து டெலிவர் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அண்டர் த கிவன் சிச்சுவேஷன்ஸ் வந்து தட் இஸ் நாட் வெரி சூட்டபிள்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கிவன் சிச்சுவேஷன்ல வந்து இது செக்யூரிட்டி நேஷனோட செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட் தரும். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பாண்டன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இட் இஸ் நோட்டட் தட் த பாடி ஹாஸ் பீன் பரீட் வித் ஒரு டிக்னிஃபைட் மேனர்ல தான் அந்த அத்தாரிட்டி வித் ஆல் த ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பரி பண்ணியிருக்காங்க. ஸோ த பாடி இஸ் பரீட் இன் அ வெரி டிக்னிஃபைட் அண்ட் ரெஸ்பெக்டட் மேனர். ஸோ இதையும் மீறி நம்ம எக்ஸியூம் பண்ணோம்னா தட் வில் ஆப்வியஸ்லி பி அகேன்ஸ்ட் மொராலிட்டி அண்ட் இதுன்னு சொல்றாங்க.
So the court வந்து they do obviously respect the emotions and sentiments of the family. பட் அந்த சென்டிமெண்ட்ஸை மட்டுமே கருதி வந்து இது ஒரு ரைட்டா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் டெல்லிங் த கோர்ட் வந்து இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தே கீப் இன் மைண்ட் த டாக்ட்ரின் ஆஃப் ரூல் ஆஃப் லா. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி வந்து தே ஆர் டெல்லிங் த பாடி கேன் நாட் பி எக்ஸ்ஹியூம்டு. ஸோ ஒரு பாடி பரி ஆனதுக்கு அப்புறம் தே ஆர் டெல்லிங் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு லாவோ லெஜிஸ்லேஷனும் இல்லை. ஸோ அதனால ஒரு பரி பண்ண பாடியை வந்து அதோட கஸ்டடி வந்து இட் கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் த லான்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸியூம் பண்றது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். ஸோ அப்படி அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும், ஏதாவது வந்து இன்டர்வீன் பண்ணணுங்கிற பட்சத்துல இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கோர்ட்னு சொல்றாங்க. ஸோ ஸோ ஒரு பாடி பரி பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்றது வந்து லா டஸ் நாட் அப்ரிஷியேட் திஸ் ஆக்ட் அன்லெஸ் அண்ட் கிவன் ஒரு ஒரு இன்ஜஸ்டிஸ் அல்டிமேட் இன்ஜஸ்டிஸ் இருக்கிற சுச்சுவேஷன் தவிர வேற எந்த சுச்சுவேஷன்லயும் இதை வந்து எக்ஸியூம் பண்றத வந்து கோர்ட் வந்து டசன்ட் ஃபேவர்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா கேசஸையும் அவங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்றோம். ஸோ அதே மாதிரி கிவன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸை கன்சிடர் பண்ணி they are deciding that the body cannot be exhumed. But as per earlier quotes சொன்ன மாதிரி the family members can perform their prayers in the graveyardனு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவில வந்து இன்னும் எக்ஸியூமேஷன் பத்தின பெரிய லெஜிஸ்லேஷன் எக்ஸப்ட் ஃபார் சிஆர்பிசி தவிர வேற எதுலையுமே இல்லை. நம்ம உலகத்திலே எடுத்துக்கிட்டாலுமே ஒன்லி இன் வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் வந்து லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. இதை பத்தின லெஜிஸ்லேஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. So to deal with such kind of cases, they are telling Union of India will consider enacting proper legislations for regarding exhumation. Solely they are closing the case. சூப்பர் அபி, நைஸ் எக்ஸ்பிளனேஷன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியல திரும்ப சொல்லணும்னா யூ மே ஹேண்ட் ரைஸ். இப்போ அந்த ஆர்டிகிள் 21 வந்து டெட் பர்சனுக்கும் அப்ளிகபிளா? ஆமாண்ணா, லைக் அந்த டிக்னிட்டி வந்து பேசிக்லி அது வந்து ஆர்டிகல் 21 டாக்ஸ் அபவுட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப் தான். ஸோ அதுக்கு அடியில டிக்னிட்டி, ஃபேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ ஒரு லிவிங் பர்சனுக்கு மட்டும் இல்லாம ஒரு டெட் பர்சனுக்கும் அந்த டிக்னிட்டி தரப்படணும். ஒன்ஸ் they are dead we should not disrespect them by taking away the remains-னு சொல்றாங்க. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. அண்டர் சிஆர்பிசி 176 கிளாஸ் 3ல மட்டும்தான் எ மேஜிஸ்ட்ரேட் கேன் எக்ஸ்யூம் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் எனி சஸ்பீஷியஸ் டெத்து. இந்த இந்த லைக் சூசைட்லாம் பண்ணிப்பாங்க இல்லை கஸ்டடியல் அந்த மாதிரி இடத்துல டக்கு டக்குன்னு வந்து அதை புதைச்சிருவாங்க அத்தாரிட்டியில் இருக்கவங்க. அப்படி புதைச்ச பணத்தை வெளியில் எடுத்து அதை திரும்பவும் வந்து ஒரு லைக் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து லைக் வித் பவர் அண்ட் அத்தாரிட்டி அது ஒழுங்கான முறையில் நடத்தப்படாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த காரணத்தினால மட்டும் மேஜிஸ்ட்ரேட் திரும்ப பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லி 176 கிளாஸ் 3ல சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வேறு நாடுகள்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஸ்விஸ் மாதிரியான நாடுகளில் இன்னும் நிறைய நாடுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தேர் வில் பி a legislation. we know that every legislation will give rights and liabilities இல்லைங்களா? ஸோ ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் தரும். அந்த ரைட் வந்து என்னென்னா, நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், யார் யாருக்கு வந்து இது கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்குது, எக்ஸ்யூம் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது, லைக் யார் வந்து கேட்கலாம் கோர்ட் கிட்ட. அப்போ கேட்கலான்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் பீரியட் வச்சுருக்காங்க. இப்போ மேலை நாடுகள்லாம் 20 வருஷம் 30 வருஷம்னு வச்சுருக்காங்க. ஸோ வித்தின் 20 years யூ ஹேவ் த ரைட் டு ஆஸ்க் ஃபார் எக்ஸ்யூமேஷன். அதுக்கு மேலே இல்லை, 30 இயர்ஸ்க்குள்ளே கேட்கலாம், அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லி சில நாடுகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்மளது சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜரில் சில இடத்துல வந்து நம்ம எக்ஸ்யூம் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி தந்து இருந்தாலுமே கூட இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லா கிடையாது. அது கூடிய விரைவில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இது. அண்ட் இட் ஆல்சோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இறந்து போன மனிதருக்கும் டிக்னிஃபைட் லைஃப் தரணும். அந்த லைஃப்ன்றது அவங்க இறந்து போனனால முடிஞ்சு போயிடுறது கிடையாது. அதனால ஆர்டிகல் 21 அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஜட்ஜ்மெண்ட். யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த ஜட்ஜ்மெண்ட் போயிடலாம். யாருக்கா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு?
ஓகே. நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட இதுதான். சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான், கிரிமினல் லா சம்மந்தப்பட்டது. ஸோ உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுண்ணா. ஓகே. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். வஹீதுர் ரஹ்மான் பர்ராவிஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுவுமே ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த லைக் மிலிட்டன்ட் ப்ளஸ் டெரரிஸ்ட் இந்த மாதிரியான கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிரிமினல் கேஸ் தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஒரு கேஸ் நடந்திருக்கும், அக்யூஸ்ட் இவங்க தான் சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கும். ஸோ அக்யூஸ்ட் லைக் ஆஃப்டர் எவ்ரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் எ அஃபென்ஸ் த போலீஸ் அத்தாரிட்டி வில் இன்வெஸ்டிகேட் அண்ட் தே வில் கலெக்ட் எவிடன்ஸ் இல்லைங்களா? அப்படி தானே நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த எவிடன்சஸ் எல்லாம் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போலீஸ் ரிப்போர்ட் எப்போ ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து முற்று பெறுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுப்பார், சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸ் இஷ்யூ பண்ணும்போது எனிதிங் ரிலேட்டட் டு கேஸ் இந்த போலீஸ் ரிப்போர்ட் உட்பட என்னென்ன மாதிரியான எவிடன்சஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பீரியடில் கலெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு அக்யூஸ்டு பர்சனுக்கு நம்ம ஒப்படைச்சாதான் அவர் அந்த கேஸ்க்கு ஒரு டிஃபென்ஸ் வந்து தயாரிப்பார். ஸோ தட் இன் ட்ரையல் ஹி குட் மேக் ஹிஸ் ஓன் டிஃபென்ஸ். அப்போ தான் ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கும். ஸோ அக்யூஸ்டுக்கு அண்டர் செக்ஷன் 207 என்ன சொல்கிறாங்க, இந்த போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட், இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு தரணும். அது கூட என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட் தே கேன் மேக் தேர் ஓன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து 173 ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தந்திருக்காங்கன்னா, சில விட்னஸோ இல்லை சில எவிடன்சஸோ இஃப் தே ஃபைண்ட் தட் தே ஷுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு டு த அக்யூஸ்ட், அந்த நேரத்தில் அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கப்பெற்ற சில ஆதாரங்களையோ இல்லை சில விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ அக்யூஸ்டுக்கு தரதின் மூலியமா வேற ஏதாவது அட்வர்ஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை அந்த ரிப்போர்ட்லேயே வந்து ஒரு நோட் மாதிரி மென்ஷன் பண்ணி இதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம். அப்படி ரிக்வஸ்ட் பண்ணும் பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் கேன் டேக் எ டிசிஷன் தட் ஹீ இஸ் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் இட் ஆர் டிஸ்க்ளோஸ். அது வந்து அவர் முடிவெடுப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்டைன் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் விச் தே காட் அண்டர் செக்ஷன் 161 162 இந்த மாதிரி விட்னஸோடைய சில எவிடன்சஸ் வந்து தர வேணாம், சில எவிடன்ஸ் ரிலேட்டட் டு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து தர வேணாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஒரு அப்ளிகேஷன் மூலயமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா முற்றிலுமா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது தர வேணாம் இல்லை தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. இப்போ தர வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இதுக்கு எதிராக வந்து இப்போ கேஸ்க்கு போகிறாங்க, இந்த மாதிரி தர வேணான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அவங்கள பற்றின ஐடென்டிட்டியோ அக்யூஸ்டுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்றனால அதை ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் ஹைட் பண்ணிடுவாங்க அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ், அந்த பர்டிகுலர் எவிடன்சஸை மட்டும். ஸோ இதுக்கு எதிராக வந்து அக்யூஸ்டு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. லைக் ட்ரையல் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரெட் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த விட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ப்ரொடெக்டட் விட்னஸாக டிக்ளேர் பண்ணி அதை தராமல் இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு சாதகமாக தான் முடியுது. ஸோ இப்போ இதே கேஸ் வந்து லைக் திரும்ப 207 அந்த அக்யூஸ்டுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பண்ணலாம், தனக்கு இந்தந்த பொருள் இந்தந்த விட்னஸ்லாம் தேவை, இந்தந்த லைக் எதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ இன்வெஸ்டிகேஷன் டைமில் அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையுமே எனக்கு தரணும் போலீஸ் ரிப்போர்ட் உட்பட அப்படின்னு சொல்லி அக்யூஸ்டுக்கும் லைக் அந்த பவர் இருக்குது. இப்போ 173 கிளாஸ் 6 ஒரு விட்னஸை வந்து ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 207 நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா 207 மொத்தமாக எல்லாத்தையுமே தந்துடுறாங்க சம்மந்தமான எவிடன்சஸ்லாம். ஸோ ப்ரொடெக்டட் விட்னஸ்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை அவங்கள பற்றின ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் 207 அக்யூஸ்டுக்கும் தந்தா இது எப்படி வந்து கான்ட்ராஸ்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த ப்ரெசன்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வருது. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 173 கிளாஸ் 6 அண்ட் 207 173 என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ரொடெக்டட் விட்னஸாக சொல்லி கேட்கலாம்.
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை மேஜிஸ்ட்ரேட் அப்சர்வ் பண்ணி ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அவங்களோட ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 173ல இருக்கு. 207ல என்னென்னலாம் எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணாங்களோ இன்க்ளூடிங் த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து அக்யூஸ்டுக்கு தரணும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரெண்டுத்தையுமே அலோவ் பண்ணிட்டாருன்னா இந்த சூழ்நிலையில ஒன்றுத்துக்கு இன்னொன்று கான்ட்ராஸ்ட் ஆகுது இல்லை, இது எப்படி வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹைகோர்ட் இப்போ இந்த ட்ரையல் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் எடுத்த முடிவுக்கு ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ரொடெக்டட் விட்னஸாக இருக்கவங்களுடைய அந்த பர்டிகுலர் அவங்களுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை அக்யூஸ்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் தே ஹேவ் பீன் அப்சர்வ் தே ஆர் ப்ரொடெக்டட் விட்னஸ் அப்படின்ற மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் விட்னஸை வந்து நம்ம 173 Clause 6 மூலயமா ரெட் வித் 44 UAPA அந்த இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் 207 மூலயமா அந்த விட்னஸ் ப்ரொடெக்டட் விட்னஸ்னு சொல்லப்பட்ட அந்த விட்னஸ் கொடுத்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டர் 161 CRPC அந்த ஸ்டேட்மெண்ட்டை 207ல தரத்துக்கான அதிகாரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான விஷயம் அக்யூஸ்டு ரிடாக்டட் காப்பி தான் கேட்பாங்க. ரிடாக்டட் காப்பினா எதெல்லாம் தன்னை பற்றின ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணுதோ அந்த ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு மீதமுள்ள பார்ட்ஸை மட்டும் எனக்கு தாங்கன்னு சொல்லி அக்யூஸ்டு கேட்குறாரு. இப்போ ப்ரொடெக்டட் விட்னஸ்னு சொல்கிறான்னா அவங்களோட ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு அக்யூஸ்டு மூலயமா எதனாவது பிரச்சனை வரும் தான் ப்ரொடெக்டட் விட்னஸ்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க அக்யூஸ்டு சரி அவங்க ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மட்டும் மறைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய என்னோட டிஃபென்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடாக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாதி மறைச்சி எதெல்லாம் ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணதோ அதை மறைச்சி மீதமுள்ள பகுதிகளை அக்யூஸ்டுக்கு தரது. ஸோ இந்த ரிடாக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ தரலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அக்யூஸ்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வராரு. ஸோ இப்படி தர முடியாதுன்னு இருக்க பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்றது தான். இப்போ 173 Clause 6ல ஒருத்தவங்க இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி வந்து போய் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்போ இன்கேஸ் ஹி ஆல்சோ திங்ஸ் தட் இட் ஷுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு. ஸோ அந்த எவிடன்சஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 207லேயும் என்ன பண்ணலாம், ஒரு அக்யூஸ்டுக்கு தரத்துக்கான அக்யூஸ்டு கேட்கறதுக்கான உரிமையும் இருக்குது. இப்போ ரெண்டு சைடுமே உரிமை இருக்குது. அப்போ ஒன்று இன்னொன்றுத்த கான்ட்ராஸ்ட் பண்ணுதா அப்படின்னு வரும்போது இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்டட் காப்பியை தரத்துக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் லைக் 207 ப்ரிவைல் ஆகும். எந்த வகையில் ப்ரிவைல் ஆகும்னா 173 விட 173ல எந்த விட்னஸை ப்ரொடெக்டட் விட்னஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து மறைச்சிருங்க, அதை தராதிங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசிக்யூட்டர் வந்து வேறு எந்தெந்த பேராகிராஃபோ இல்லை வேறு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த விஷயம்லாம் தரக்கூடாது இல்லை இதை தந்தால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி ஒரு ப்ராசிக்யூட்டர் நினைக்கிறாரோ அவருக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறாங்க. நினைக்கிறாரோ அதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணி தந்தீங்கன்னா அதை விட்டுட்டு மீதமுள்ள பார்ட்டை அக்யூஸ்டுக்கு தரணும். ஸோ இங்கே தான் வந்து ஃபேர் ட்ரையல் நடக்கிறதுக்கான முழு முகாந்திரமும் இங்கே தான் உருவாகுது. அப்படி நீங்கள் மொத்தமாக அவங்களுக்கு தரலனாலும் இவரோட உரிமை பறிக்கப்படும். எல்லாத்தையுமே தந்துட்டாலும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆர் அவங்களுடைய லைஃப்க்கு விட்னஸோடைய லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ஒரு என்டேஞ்சர் வரும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ரிடாக்டட் காப்பியை தரலாம். ஸோ ஐடென்டிட்டி அது மட்டும் இல்லாமல் it's they are giving some discretion to the prosecutor that if they think this particular statements will reveal the identity அதெல்லாம் நீங்கள் மறைச்சிட்டு இல்லை அதெல்லாம் எடுத்துட்டு மீதமுள்ள அந்த பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை அக்யூஸ்டுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க அந்த 207. ஸோ இது ரெண்டுமே கிளாஷ் ஆக கிடையாது, ஒரு ஹார்மோனியஸாக இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பிரதர் கேளுங்க. ஹாய்ண்ணா. ஸோ பேசிக்லி கேட்குதா? ஹலோ. கேட்குது, சொல்லுங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ என்னன்னா நீங்கள் சொன்னீங்களே ப்ராசிக்யூட்டரோட டிஸ்கிரிஷன், அப்போ அது ரொம்ப பவர்ஃபுல்லாகிடாடா. ப்ராசிக்யூட்டர் வந்து லைக் யாரும் ரெகுலேட் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ லைக் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அவங்க அதை மட்டும் கொடுத்துட்டு மீதி எதுவுமே கொடுக்காம இருக்கலாம்ல, அது எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்க? நடுவில் ஒரு ஆள் இருக்காருல்ல அண்டர் 173 Clause 6ல they can request the magistrate to refrain from giving this particular statement to the accused. ஸோ அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு அத்தாரிட்டியை தாண்டி தான் இருக்கு. ஸோ போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பார்ட்ஸ்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து investigation authority actually making some application to the magistrate through the magistrate to protect the witness இதெல்லாம் தராதீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. So magistrate தான் ஃபைனல் கால் எடுப்பாங்க, not entirely discretion of the prosecutor கிடையாது. ஆமா.
கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தான் டிஸ்கிரிஷன் இருக்குல்ல, நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த பகுதி எல்லாமே இவங்க ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணதுன்னு சொல்லுங்க. ஆனா மொத்தமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தராதது மூலயமா அக்யூஸ்டோடைய அந்த ஃபேர் ட்ரையலுக்கான அவரோட டிஃபென்ஸை மேக் அவுட் பண்றதுக்கான உரிமை மறுக்கப்படுது இல்லையா? மொத்தமா நிராகரிக்காதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, அப்போ உங்களுக்கு தோணுதெல்லாம் டிஸ்கிரிஷன் யாருக்கு இருக்குன்னா ப்ராசிக்யூட்டருக்கு இருக்கு. நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இவங்களோட ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணதுன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க மறைச்சிட்டு மீதி உள்ள இதை தரத்துக்கு வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ஐ காட் இட். தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் வந்து ஹரிணி டெலிவர் பண்ணுவாங்க. ஹரிணி இஸ் ஃப்ரம் செகண்ட் இயர் லா சென்டர் 1. ஹரிணி. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? தெரியுதுடா, தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி பயங்கரமா மியூசிக் ஓடும், பட் ப்ளீஸ் இன்கன்வீனியன்ஸ்க்கு ரொம்ப சாரி. எதுவும் நடுவில் கேட்கலன்னா ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பாஸ் பண்றேன். ஓகே, சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லாவே கேக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு மியூசிக் சவுண்டுமே இல்லை. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே டன். ஸோ ஓகே, இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் விசஸ் சுர்ஜா குமார் ஓக்ராம். ஸோ இந்த கேஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பிரீஃபா இந்த கேஸ்க்கு ரிலவெண்டா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது, இது பேஸ் இந்த மொத்த கேஸ்க்கும் பேஸ் ஆன ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் முழுக்க முழுக்க. அதுல வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆர்டிகல் 160 ஹரிணி உங்களுடைய வாய்ஸ் கேட்கல வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ கேக்குதா? இல்ல கேக்குது, கரெக்ட்டா தான் இருக்குது. ஓகே 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 ஓகே. சோ ஆர்டிகல் 164 1A ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல்ல there will be it's a provision where உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்றத பிரிஸ்கிரைப் பண்றது தான் ஆர்டிகல் 164 1A. ஆர்டிகல் 164 1A ல வந்து it would have been clearly specified இந்த மாதிரி 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் MLAs, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸ், அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தோட 15% தான் வந்து மினிஸ்டர்ஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 164 1A ல இருக்கும். ஆர்டிகல் 194 3 ல என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் பேசிக்கலி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அவங்களோட அந்த ஹவுசஸ் இருக்குல்ல, ஹவுசஸ் அண்ட் அந்த ஹவுசஸோட மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏஸ்க்கு என்னென்ன பவர் கொடுக்குறது, ப்ரிவிலேஜ் இம்யூனிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லா மூலமா they can enact a law to prescribe the powers, privileges and immunities of the members of the house as well as the house அப்படின்றது ஆர்டிகல் 194 3 ல இருக்கும். ஆர்டிகல் 246 ல நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு ரிலவென்ட் டு திஸ் கேஸ் இஸ் தட் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கும்ல, லிஸ்ட் 2 ஆஃப் 7 ஷெட்யூல், இது வந்து ஸ்டேட் லிஸ்ட். அண்ட் இந்த லிஸ்ட்ல உள்ள மேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே லெஜிஸ்லேட் பண்றதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் உரிமை ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றத வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக ரெலவென்ட் 7th ஷெட்யூல்ல இருந்து என்ன என்ட்ரிஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரிஸ் 39 அண்ட் என்ட்ரி 40 ஆஃப் லிஸ்ட் 2. என்ட்ரி 39 இஸ் ஆல்மோஸ்ட் அதோட ஒவ்வொரு வார்த்தையும் சிமிலர் டு வாட் இஸ் கிவன் இன் ஆர்டிகல் 194 clause 3. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஹவுஸ்ல உள்ள மெம்பர்ஸ்க்கும் என்ன பார் ப்ரிவிலேஜ் இம்யூனிட்டி இருக்கணும்ன்றத அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரே டிசைட் பண்ணிக்கலாம் லா மூலமா அப்படின்றதா என்ட்ரி 39லயும் இருக்கும். என்ட்ரி 40ல வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ற சப்ஜெக்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ். டக்குன்னு ஃபேக்ட்ஸ் போலாம் அப்படின்னா, பேசிக்கலி இந்த கேஸ்ல என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து 2012ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர் பார்லிமெண்டரி செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் சாலரி அண்ட் அலவன்சஸ் எக்ஸெட்ரா ஆக்ட். ஓகே, இதுதான் வந்து ஆக்ட் பேர். ஸோ பேசிக்லி இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் மூலமா அவங்க வந்து மினிஸ்டருக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸை அப்பாயிண்ட் பண்றதுக்கு, அவங்க சேலரி அலவன்ஸ் டிசைட் பண்றதுக்கு ஒரு லா மேக் பண்ணியிருப்பாங்க. பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, they basically have the same rank and same status as that of minister of state. So minister of state ஓட ரோல் மாதிரி இவங்க ரோல் என்ன அப்படின்னா, மெயின் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, மெயின் போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு அவங்களோட டாஸ்க்ல ஹெல்ப் பண்ற மாதிரி வேலைகள் தான் இருக்கும்.
ஸோ இந்த அண்ட் சைட் நோட்டா ஒரு ஃபேக்டா சொல்லணும்னா பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் வந்து சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் வந்து ஒரு ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ திஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட் லெட் அலோன். ஸோ இப்போ 2018 என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, பிமோல் அங்ஷு ராய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் அப்படின்ற ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அசாம்ல இதே மாதிரி ஒரு ஆக்ட் 2004 அசாம்ல மணிப்பூர் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ற அதே ஆக்ட இன்ஃபேக்ட் எவ்ரி டேர்ம் எவ்ரி இட்ஸ் வெர்பாட்டிம் சிமிலரா இருக்கும். 2012 ஆக்டும் 2004 அசாம் ஆக்டும். ஸோ 2004 அசாம் ஆக்ட வந்து வேலிடிட்டிய இந்த கேஸ் பிமோல் அங்ஷு ராய் கேஸ்ல வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தெளிவா சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அசாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ட கொண்டு வர்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது, they don't have the competency, so இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு அந்த லாவே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருப்பாங்க. மூவிங் ஆன், இந்த டெசிஷன் 2018 வந்திருக்கு. இந்த டெசிஷன் 2018 வந்த உடனே மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தன்னோட லெஜிஸ்லேச்சர் வந்து இந்த டெசிஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதுனால அவங்க இந்த ஆக்ட் ரிப்பீலிங் ஆக்ட் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. Basically, the saving clause மூலமா tells to be present to the parliamentary secretaries before 20 act ஏதாவது ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்தாங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது பவர் பிரிவிலேஜஸ் இருந்து அப்படின்னா அது எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணப்படாது. அதாவது அந்த ஆக்ஷன்ஸ் டெசிஷன்ஸ்லாம் will be valid அப்படின்ற மாதிரி they would have introduced a saving clause. So இந்த ரிப்பீலிங் ஆக்ட் அப்படின்னா the petitioners வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ரெண்டு தனித்தனியா பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆயிருக்கும். ஒன்னு வந்து சேலஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. செகண்ட் ஒரு தனி ரிட் பெட்டிஷன் வந்து இந்த ரிப்பீலிங் ஆக்டையும் வந்து வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து கேட்பாங்க. சாரி will listen to the case. இங்க வந்து நான் திருப்பி ஒரு ரஃபா வந்து ஒரு ரிவைஸ் பண்றேன் உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வந்து ஆக்ட்ஸ் வந்துச்சு, பிகாஸ் இந்த ஆர்டர் வில் பி இம்பார்ட்டன்ட் நம்ம டெசிஷனை டிசைட் பண்ணும் போது. ஃபர்ஸ்ட் 2012 ஆக்ட் எனாக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2018 பிமோல் அங்ஷு ராய் வந்து கேஸ் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜட்மெண்ட் வந்ததுனால மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிப்பீலிங் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க டு ரிப்பீல் த 2012 ஆக்ட். ஃபைனலி ரிப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் பிஐஎல்ஸும் ரிட் பெட்டிஷன்ஸும் சேலஞ்சிங் போத் 2012 ஆக்ட் அண்ட் 2008 ரிப்பீலிங் ஆக்ட் would have been filed before Manipur High Court. I hope this is clear. Moving on, ஹைகோர்ட் முன்னாடி இப்போ ஹைகோர்ட் முன்னாடி கேசஸ் வந்துருச்சு. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the power of a legislative body, இப்போ வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கு அப்படின்னா அந்த லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு லாவை எனாக்ட் பண்றதுக்கு உரிமை இல்ல அப்படின்னா அது ரிப்பீல் பண்றதுக்கும் உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. That is, the power to repeal a law runs parallel to that of enacting a law. In this case, தெளிவா அந்த பிமோல் அங்ஷு ராய்ல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இந்த 2012 ஆக்ட் மாதிரி ஒரு ஆக்ட வந்து எனாக்ட் பண்றதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு தெரிய வருது. அப்போ எனாக்ட் பண்ண தகுதி இல்ல அப்படின்னா then they don't have the right to repeal it as well அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஆக்ட் அண்ட் 2018 ரிப்பீலிங் ஆக்ட் ரெண்டுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் ஹைகோர்ட் சொல்லிடுவாங்க. இதனால ஸ்டேட் ஆஃப் மணிப்பூரும் சரி அண்ட் அப்பாயிண்டட் பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸும் they go for appeal before the Supreme Court. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 5 டெசிஷன்ஸா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெசிஷன் இஸ் இந்த பிமோல் அங்ஷு ராய் ஃபர்ஸ்ட் கன்டென்ஷனே என்ன இருக்கும் அப்பெலன்ஸோடது அப்படின்னா, பிமோல் அங்ஷு ராய்ல டிசைட் பண்ண டெசிஷனே தப்பு per incurium அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 194 இந்த பிமோல் அங்ஷு ராய்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வந்து சொல்லும் போது ரெண்டு லால மட்டும் ரிலை பண்ணிருப்பாங்க. சரி, ரெண்டு ப்ரொவிஷன்ஸ், தட் இஸ் ஆர்டிகல் 194(3). அதாவது இதுலதான் வந்து அந்த the state legislature can decide their own power, privileges and communities. Entry 39, which is almost the same as article 194(3). இந்த ரெண்டுத்த மட்டுமே வந்து ரிலை பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் நியூ ஆஃபீசர்ஸ் பை லெஜிஸ்லேஷன் வந்து இந்த இதுக்குள்ள வராது. அதாவது பேசிக்கலி ஆர்டிகல் 194(3)ல வந்து ஒரு லெஜிஸ்லேட்டர் என்னென்ன அவங்க லெஜிஸ்லேட்டர் கெப்பாசிட்டியில என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாமே தவிர ஒரு புதுசா ஒரு ரோல் ஆஃபீஸ்
பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண முடியாது. அப்படி அது கிரியேட் பண்ணி அவங்க வந்து என்னென்ன ரோல் அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்பெலண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டெசிஷன் தப்பு. பிகாஸ் இந்த ஆர்டிகல் டிஸ்பியூட்டட் ஆக்ட் வந்து வெறும் இட் இஸ் அ காம்போசிட் லெஜிஸ்லேஷன். காம்போசிட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா அந்த கான்செப்ட் படி ஒரு டிஃபென்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு லா எனாக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து இஃப் த கோர்ட் சேஸ் தட் நீங்க இந்த ப்ரொவிஷன் நீங்க சொல்ற ப்ரொவிஷனுக்கு மேல ரிலை பண்ணி யூ கேனாட் எனாக்ட் லா அப்படின்னு இஃப் த கோர்ட் சேஸ் தென் the state is open to bring out any other provision that they think is suitable which can help them defend their competency. As in இப்போ வந்து suppose let me take இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 194 and entry 39 படி I might not have a right to enact such a law. பட் ஆனா இந்த லெஜிஸ்லேஷன் நாங்க கொண்டு வந்த 2012 லெஜிஸ்லேஷன் வந்து entry 40 லிஸ்ட் 2 ஷெட்யூல் மேலேயும் டிபெண்டா இருக்கு. ஸோ அந்த entry 40 கன்சிடரே பண்ணாததுனால கோர்ட் வந்து they have decided it wrongly அப்படின்னு சொல்லிட்டு கண்டெயின் பண்றாங்க. பட் கோர்ட் என்ன தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னா entry 40 வந்து இந்த கேஸ்க்கு வந்து டோட்டலி irrelevant-ஆன ஒரு entry. பிகாஸ் entry 40ல வெறும் அலவன்சஸ் அண்ட் சாலரிஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டரா கொடுத்திருக்காங்க. entry 39 and 194 subclause 3ல தான் வந்து actually powers, privileges, immunities of the houses and the member of houses பண்றதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ entry this is not the right ground to raise அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை டோட்டலா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருப்பாங்க. மூவிங் ஆன், தி செகண்ட் இஸ் ஹைகோர்ட் வந்து 2012 ஆக்டையும் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டாங்க. இது கரெக்டா இல்லையான்றது கேள்வி. தி கோர்ட் சேஸ் தட் இந்த மாதிரி 2012 ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் 2018 ரிப்பீட் ஐ மீன் இந்த ஹைகோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 2008 ரிப்பீலிங் ஆக்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரிப்பீலிங் ஆக்டோட மீனிங் என்ன? இட் மீன்ஸ் the entire 2012 act had been wiped out. அப்படி ஒண்ணு இருக்குன்றதுக்கு தடையுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு இல்லாத ஒரு லாவை எப்படி ஹைகோர்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம்? இட் இஸ் a grave error commit பண்ணிருக்காங்க ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு they say the high court's decision of declaring 2012 act as unconstitutional is not valid statement அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆன், தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ரிப்பீலிங் ஆக்ட் 2018 கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கம்பீட்டன்சி இருந்துச்சா இல்லையா அப்படின்றது கேள்வி. கோர்ட் என்ன சொல்லணும்னா இஃப் there is a law that is passed by a legislature it will be valid. எப்போ வரைக்கும் வேலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா two things. One until it is declared unconstitutional by any of the competent courts. Second, or if it is repealed. So in the ரெண்டுத்துல if nothing happens then the law will stay valid. But இங்க வந்து கோர்ட் எந்த ஒரு கோர்ட்டுமே 2012 ஆக்ட் அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணல. 2004 அசாம் ஆக்ட வேணா எக்ஸ்பிளிசிட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருக்கு. பட் 2012 ஆக்ட சொல்லாததுனால 2012 ஆக்ட் ஸ்டில் வேலிட். And because it is still valid, the state legislature had the competency to repeal it. அப்படின்னு சொல்லிட்டு they would have answered it. Moving on, மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இந்த ரிப்பீலிங் ஆக்ட்ல சேவிங் கிளாஸ் கொண்டு வந்திருப்பாங்க டு ஜஸ்டிஃபை ஆர் டு சேஃப்கார்ட் த ஆக்ஷன்ஸ் தட் தே ஹேட் டேக்கன் பிஃபோர். ஸோ இதுக்கு வந்து என்ன கோர்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த மாதிரி ஒரு சேவிங் கிளாஸை கொண்டு வரலாமா வரக்கூடாதான்ற கேள்விக்கு கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து தெளிவா மணிப்பூர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த 2012 ஆக்ட் வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலான ஆக்ட். They didn't have the competency to enact that act because Supreme Court 2018 ஜட்மெண்ட்ல இப்படியே சிமிலரா இருக்கிற ஒரு அசாம் ஆக்ட அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சதுனால இவங்க ரிப்பீலே பண்றாங்க. அப்படி அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு ஒரு லெஜிஸ்லேஷன்ல இவங்களா ஒரு சேவிங் கிளாஸ் கொண்டு வந்து ரிப்பீலிங் ஆக்ட் கொண்டு வந்து அதுல சேவிங் கிளாஸ் வச்சு ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் லா கீழே அவங்க பண்ண ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா போட்டிருப்பாங்க. So இங்க அதுதான் they have said that the legislature could not infuse life into a legislation which was recognized by the legislature itself as unconstitutional. இதுதான். So
ultimately they're saying that the state legislature did not have the competency to enact the saving clause. ஆனா கடைசியில என்ன கேள்வி வரும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சருக்கு பவர் இல்ல சேவிங் கிளாஸ் எனாக்ட் பண்றதுக்கு. சோ இப்போ பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ் ஏற்கனவே அப்பாயிண்ட் ஆகி பல டெசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, பல ஆக்ஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேலிடா இல்லையா ரிப்பீலிங் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி? சோ அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்டையர்லி நம்ம வந்து பண்ண ஆக்டிவ் அவங்க பண்ண பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் பண்ண எல்லா ஆக்ஷன்ஸையும் நம்ம நல்லிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி பண்ணா நிறைய பேருக்கு பப்ளிக்கு சிவியர் கயாஸ் கிரியேட் ஆகும், பல பேரோட பிசினஸ் எஃபெக்ட் ஆகும், ரொம்ப இர்ரெகுலர் ரெகுலர் ஃபங்க்ஷனிங் வந்து அஃபெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதுனால அவங்க ஆர்டிகல் 142 ரிசார்ட் பண்ணிருப்பாங்க. இங்க to give a very very short insight about article 142, article 142 is this one provision in constitution of in our constitution which the supreme court வந்து எப்ப resort பண்ணுவாங்கன்னா if it feels that injustice நடக்கப்படுது அப்படின்னா ஒரு justice provide பண்ணணும் அப்படின்னா இந்த clause இந்த provision rely பண்ணி they can, even if there is no law, they can, if it is against any law also, they can bring out justice கொண்டு வரதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா mostly you should ensure that it is morally valid as well. So இங்க வந்து to avoid all the chaos, article 142 rely பண்ணி they will say that all the acts deeds done by the parliamentary secretaries are totally valid during that whatever activities they did during the tenure is totally valid ன்னு சொல்லிருப்பாங்க. அவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சூப்பர் ஹெர்னி. தேங்க்ஸ் ராகுல். எதுவும் டவுட் இருக்கா? இது லைட்டா ரொம்ப கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படிச்சுட்டு இது படிச்சீங்கன்னா யூ குட் ரிலேட் இட் பெட்டர்னு சொல்லலாம். யூ கேன் ரிலேட் இட் டு பெட்டர் ரிலேட்டட் பெட்டர். இப்போ ஆக்சுவலி அந்த ஏற்கனவே அவங்க ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நடுவில் அந்த அசாமோட ஆக்ட் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. தென் அவங்க ஒரு ரிப்பீலிங் ஆக்ட் போடுறாங்க. ஸோ ரிப்பீலிங் ஆக்ட் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலி அதோட எஃபெக்ட் என்ன, இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வாட் எவர் தே ஹேவ் பில்ட் அப் ஆன் த ப்ரீவியஸ் ஆக்ட் அது வந்து டெமாலிஷ் ஆகிடும் இல்லைங்களா? லைக் வாட் எவர் தே கிரியேட்டட் பை தட் ஆக்ட், அதுதானே அதோட அர்த்தம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க ஏன் இந்த ரிப்பீலிங் ஆக்ட் போடுறாங்கன்னா லைக் அவங்களுக்கு அந்த பவரே கிடையாது, அந்த மாதிரி ஒரு செக்ரட்டரியை உருவாக்குறதுக்கு இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எந்த பவரும் இல்லைன்றனால ரிப்பீல் பண்ணிக்கிறாங்கனாலும் அதோட எஃபெக்ட்டுமே வந்து இப்போ அவங்க அதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் அவங்க செஞ்ச ஆக்ஷன்ஸோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும், அப்போ அதெல்லாமே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இப்போ ரிப்பீல் ஆனது இன்காம்பிடென்ட்னு ஒன்ஸ் நம்ம சொல்லிட்டாலே அந்த லா எல்லாமே வாய்ட் அப் இனிஷியோ ஆயிடுச்சுன்னா அண்டர் ஆர்டிகல் 13 மூலயமா. ஸோ அவங்க அந்த 2012 இது வரைக்கும் செஞ்ச அந்த அவங்களோட ஆக்ஷன்ஸோட எஃபெக்ட் என்னவா இருக்கும், அப்போ அதனால இவங்களுக்கு காம்பெட்டன்சி இருக்கா இல்லையா, இந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கேஸ் போதான்னு கேட்குறேன். லைக் அந்த எஃபெக்ட் வந்து இப்போ இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. 142ல் அவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்களோ அதை ரெட்ரோஸ்பெக்டிவாக நம்ம வந்து இப்போ கேள்வி கேட்க போகிறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கோர்ட் நிறுத்திட்டாங்க இல்லைங்களா? கரெக்ட். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவலி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் லா எனாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ரிப்பீல் பண்ணிட்டு மீன்வைல் ரிப்பீல் பண்ற நடுவுல கேப்ல நீங்க பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே வேலிடேட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தகுதி அதுக்கு பவர்ஸ் உங்களுக்கு இல்ல. ஆனா கோர்ட் கேன் டூ இட் இஃப் ஜஸ்டிஸ் டிமாண்ட்ஸ். ஸோ அல்டிமேட்லி அந்த ஸ்டேட் என்ன நினைச்சாங்களோ அதுதான் நடந்திருக்கு அப்படி என்ன சொல்லாங்களா? யா, பட் ஒன்லி அந்த டெம்பரரி டைம் பீரியடுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் இல்ல. 2018க்கு அப்புறம் they couldn't. பட் டெக்னிக்கலி 2018க்கு அப்புறம் அந்த ரிப்பீலிங் ஆக்ட் அது எல்லாத்தையுமே இது பண்ணிருச்சு இல்லைங்களா? அப்போ அவங்கலாம் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஆமா, 2018க்கு அப்புறம் எந்த ஆக்ஷனும் இல்ல. பட் ஆனா இப்போ சப்போஸ் விமான் அம்ஷரோ அது மாதிரி ஒரு கேஸ் வரல அப்படின்னா இந்த ஆக மொத்தத்துல அவங்க ரிப்பீலிங் ஆக்ட கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கும். ஏன் பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் ஆக்சுவலி an additional fact, ஏன் பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் ஒரு ரீசன் why it wasn't accepted was
ஒண்ணு வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த 164 படி மினிஸ்டர் ஸ்ட்ரென்த் வந்து லிமிடேஷன் இருக்கு. ஏன் அகைன் இந்த மினிஸ்டர் ஸ்ட்ரென்த்தோட லிமிடேஷன் ஏன் அப்படின்னா பப்ளிக் காஸ்ட்ல இருந்தானே அவங்களோட ஒவ்வொரு சேலரிஸ் அலவன்சஸ் மினிஸ்டர்ஸ்க்கு போகுது. சோ இதை வந்து பேர்டனை குறைக்கிறதுக்காக தான் இந்த லிமிட்டே வச்சிருக்காங்க. சோ இவங்க புதுசா பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுல வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கான எல்லா ப்ரிவிலேஜஸையும் கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் இந்த கேஸ்ல பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸோட கான்செப்ட். ஆனா நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். இந்த மாதிரி நான் ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் லா கொண்டு வந்துட்டு நானே அதை ரிப்பீல் பண்ணிட்டு மீன் வைல அது வந்து வேலிடேட் பண்ணிடுறாங்க. பட் திஸ் வாஸ் அன்அவாய்டபிள் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. அதான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். பட் இட் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் வை திஸ் கேஸ் இஸ் ஹைலி டிபேட்டபிள். பிகாஸ் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு லா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் வாய்ட் ஆப் இனிஷியோ. அப்படி இருக்கச்ச அது கீழே பண்ணப்பட்ட எந்த ஆக்ஷன்ஸும் வேலிடா இருக்கக்கூடாது. இதுதான் நார்மல் ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் லீகல் பிரின்சிபல்ஸே. ஆனா இதுக்கு அகேன்ஸ்டா லைக் கோர்ட்ல வந்து என்ன டைரக்ஷன் கொடுத்திருப்பாங்கன்னா, we will not be questioning the previous actions சொல்லியிருப்பாங்க. இது ஏன்னா the court is compelled to do so. These are the situations where two conflicting interests are trying to be balanced. இல்ல ஓகே, அதான் 142 ப்ரிவைல் ஆகும்ல சுப்ரீம் கோர்ட்டோட பவர். ஆமா கரெக்ட். சொல்லுங்க ராஜேஷ். அது இப்போ அந்த பார்லிமெண்டரி செக்ரட்டரின்ற பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணது எந்த விங்? லெஜிஸ்லேச்சர் ஹவுஸ் கிரியேட் பண்ணதா இல்ல எக்ஸிகியூட்டிவ் விங் கிரியேட் பண்ணதா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஏன்னா இதை வந்து இவங்க ஆக்ட் மூலமா தானே கொண்டு வராங்க. சோ கண்டிப்பா லெஜிஸ்லேச்சர் கன்சென்ட் இல்லாம கொண்டு வர முடியாதுல்ல. இப்போ லெஜிஸ்லேச்சர் கொண்டு வராங்கன்னா ஹவுஸுக்கு உள்ளார நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே கோர்ட் உள்ளார வரக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் தானே. இவங்க எப்படி வேணாலும் அதை கொண்டு வரலாம்ல. இப்போ பார்லிமெண்டரி செக்ரட்டரிங்கிறது வந்து இப்போ மினிஸ்டர் போஸ்டிங்க்கு ஈக்குவலா இல்லாம நான் வேற எது வேணாலும் கொண்டு வரலாமா? நீங்க ஆமா பாயிண்ட் என்னன்னா, பார்லிமெண்டரி டிஸ்கஷன்ஸ்குள்ள லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஷன்ஸ்குள்ள கோர்ட் உள்ள வரக்கூடாது அப்படிதான். ஆனா அந்த கோர்ட் அந்த பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ஸ் மூலமா ஒரு ஆக்ட் கொண்டு வராங்கல்ல, அந்த ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனலா இல்லையான்ட்டு டிசைட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்குல்ல. அது வந்து கான்ஸ்டிடியூஷனலா இல்லையாங்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது நம்ம டிஸ்பியூட் பண்ணல. என்னன்னா ஹவுஸுக்கு வந்து ஒரு ஆபீஸ் கிரியேட் பண்றதுக்கு உரிமை இருக்கும்ல. ஒரு ஆபீஸே அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்ல முடியுமா அது? பிகாஸ் இங்க ஆபீஸ்னு அவங்க என்ன ப்ரொவிஷன் கொண்டு வராங்க, ஒரு பார்லிமெண்டரி செக்ரட்டரின்ற ஒரு பொசிஷன் தேர் ஈக்குவேட்டிங் இட் வித் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் மாதிரி ஈக்குவேட் பண்றாங்க. அப்படி இருக்கச்ச பேசிக்கலி இந்த கோர்ட் வந்து இன்டர்பிரேட் பண்றது வந்து 194(3) சப்க்ளாஸ் 3ல பார் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் த ஹவுஸ் மெம்பர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ல வந்து ஒரு புது ஆபீஸ கிரியேட் பண்றதுக்கு பார் இல்ல அவங்களுக்கு அப்படின்றது கோர்ட்டோட ஒப்பீனியன். இப்ப இந்த பார்லிமெண்டரி செக்ரட்டரிங்கிறவங்க வந்து எம்எல்ஏவோ இல்ல எம்எல்சில இருக்கவங்களாவோ தானே இருப்பாங்க. அவுட் சைட்ல இருக்கவங்களோ இல்ல நாமினேட் பண்ணவங்களோ இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல எம்எல்ஏஸ் தான். இந்த பர்టిక్యులர் கேஸ் அட்லீஸ்ட் இட்ஸ் only the MLAs. சரி சரி ஓகே. நான் ஆன்சர் பண்ணனா இல்ல உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கா? திருப்பி ஒரு தடவை கேக்குறேங்க. எனக்கு அது எப்படி ஒரு கோர்ட் வந்து ஒரு ஆபீஸ் நான் கிரியேட் பண்றேன், என் வீட்டுக்குள்ளார எனக்கு எல்லா பவரும் இருக்கும்போது ஒரு ஆபீஸ் கிரியேட் பண்ணி அது பப்ளிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா அப்ப நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கும்ட்டு. ஒரு எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் ஒரே சம்பளம் தானே கொடுப்பாங்க. எம்எல்ஏக்கு ஒரு சம்பளம் மினிஸ்டருக்கு ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நம்ம காம்பிடென்சியை சேலஞ்ச் பண்ணி கூட நம்ம ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வந்து நம்ம கொஷின் பண்ணலாம். இப்போ காம்படென்ட்டே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அதை எனாக்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூனியன் லிஸ்ட்ல இருக்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்டேட் லிஸ்ட் வந்து ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அது எனிதிங் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட்டுக்குள்ளாரையோ இல்லை லெஜிஸ்லேச்சருக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு கூட ஒரு பார்லிமெண்ட் லைக் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்கன்னா அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்றதுக்கான அதிகாரமே இல்லை. இப்போ அதிகாரம்ன்ற சென்ஸ் அவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்லயோ தேர்ட் லிஸ்ட்லயோ இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்கன்னா நம்ம வந்து அது 4 வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. காம்பிடென்சி இஸ் எ குட் கிரவுண்ட் டு ரைஸ் இது இல்லைங்களா?
ஸோ ஓகே. காம்படென்ட்டே இல்லைன்னா அவங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்ரி திங் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஒரு லெஜிஸ்லேச்சர் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ தே ஆர் பவுண்ட் பை த 4 கார்னர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா? இப்போ கான்ஸ்டிடியூஷனோடைய பவரை ட்ராப் பண்ணி தான் அவங்க ஒரு ஆக்ஷனே நடத்துகிறாங்க. அப்போ அவங்க இந்த பவரே உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லும் போது நீங்கள் தானே ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும், நான் எந்த பவரு கீழே இந்த பர்டிகுலர் ஆக்டை பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அந்த பவரே உங்ககிட்ட இல்லைன்னா அதை எப்படி வந்து நீங்கள் லைக் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட்டில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லா மேக் பண்ணலாம் அந்த சப்ஜெக்ட்லன்னு சொல்லி இன்னைக்கு இப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல யூனியன் லிஸ்ட்டுக்கு பவர் தந்திருக்கும் போது அந்த பவரில் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளார மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது காம்பிடென்ட் கிடையாது, நீங்கள் எப்படி மேக் பண்ண முடியும்னு கொஸ்டின் பண்ணலாங்களா? அந்த மாதிரி கான்செப்ட். புரியுது. ஓகே. ஓகே. ஸோ வேற எதுவும் இந்த பர்டிகுலர் கேஸில் டவுட் இல்லைன்னா லாஸ்ட் கேஸ் ஒன்று இருக்கு, அதையுமே வந்து அபிராம் ப்ரெசென்ட் பண்ணுவார். அதோட ஜட்மெண்ட்ஸ் இன்னைக்கானது முடிஞ்சிடும். ஸோ நம்ம அதுக்கு போயிடலாம். அபிராம், யூ கேன் ஸ்டார்ட். இது ஆக்சுவலாக கொஞ்சம் சின்ன கேஸ் தான். அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் பெங்களூரு வெர்சஸ் பருண் மித்ரா 2022. சஞ்சய் கிஷன் கோல், ஸ்ரீ சஞ்சய் கிஷன் கோலும் அட்வொகேட் ஜஸ்டிஸ் அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா அவங்களும் வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அப்சர்வேஷன் தான் மெயின்லி. இட்ஸ் another எபிசோட் ஆஃப் சென்டர் வெர்சஸ் கொலீஜியம் பேட்டில். அந்த அதோட ஒரு கண்டினியூஸ் எபிசோட் தான். ஆக்சுவலாக நிறைய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுக்கணும்னா காலேஜியம் சிஸ்டம் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்லேயே இருந்தாலும் ஹை கோர்ட்லேயே இருந்தாலும் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களும் ப்ளஸ் 5 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க வந்துட்டு collegium is a part of a collegium, so they will decide, they will recommend certain names. ஒரு வேகன்சின்னு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வேகன்சிஸ் வந்து இருக்குன்னா 10 ஜட்ஜஸ் நேம் on the basis of seniority and preference and all, they will recommend certain names to the law minister. வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரசிடென்ட்டை அட்வைஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 74 படி பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு டிஸ்கிரிஷனரி பவர் வந்துட்டு இல்லை. அப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் பிரசிடென்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா தெர் இஸ் அன் ஆன்கோயிங் பேட்டில் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவர் சின்ஸ் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கேம் இன் டு பவர். தெர் இஸ் battle going on between them. On one side, judiciary என்ன சொல்லுதுன்னா அதாவது ஜுடிஷியல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு ஒரு இண்டிபெண்டான ஒரு சிஸ்டம்னு இருக்குன்னா அது வந்துட்டு கொலீஜியம் சிஸ்டம் தான். தட் மீன்ஸ் தே ஆர் ஜஸ்டிஃபைங் த ப்ரெசன்ட் சிஸ்டம். ஆனால் சென்டர் என்ன சொல்லுதுன்னா திஸ் இஸ் ஆர்பிட்ரி, இது வந்துட்டு ஒபேக்கான அப்பாயின்மெண்ட் சிஸ்டம், இது வந்துட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ண நீங்களே டிசைட் பண்ணுறீங்க, ஸோ இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸோட பேக்ரவுண்டுக்கு வந்தோம்னா ரீசெண்டாக நீங்கள் எல்லோரும் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் சென்டர் வந்துட்டு இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு கொலீஜியம் சிஸ்டம் கொலீஜியம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களோட ரெக்கமெண்டேஷனை சென்டர் வந்துட்டு தே ஆர் நெய்தர் அப்பாயிண்டிங் தெம் நார் அவங்கள அப்பாயிண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது தப்பு, அதை வந்துட்டு டினையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேர் சிட்டிங் ஓவர் இட். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் பெங்களூர் இவங்க வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்களோட கண்டென்ஷன் என்னன்னா இன் பிஎல்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வர்சஸ் மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ். இதில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும் கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ண நேம்ஸ் வந்துட்டு 3 to 4 வீக்ஸில் நீங்கள் வந்துட்டு அதாவது சென்டர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணும், பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு. அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கௌலும் ஜஸ்டிஸ் அபய் ஸ்ரீனிவாசும் வந்துட்டு ஜுடிஷியரி அதாவது கொலீஜியம் சிஸ்டமோட ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒரு
அவங்க அத்தாரிட்டியை ரீட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த டிலே பண்றதுனால ப்ராமினென்ட் லாயர்ஸ், இந்த லாயர்ஸ் வந்துட்டு ப்ராமினென்டான ஜூரிஸ்ட் ஆக்சுவலாக இல்லை, லாயர்ஸ் மட்டும்தான் இப்போ ரெக்கமெண்ட் பண்றாங்க. ப்ராமினென்டான லாயர்ஸ் அவங்களோட டேலண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு இந்த இன்விடேஷன்ஸ், இந்த ரெக்கமெண்ட் பண்ற நேம்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு ரீகன்சிடர் பண்றாங்க. இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக கன்சென்ட் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கொலீஜியம் சிஸ்டம், கொலீஜியம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த ரெக்கமெண்ட் பண்ணவங்க வந்துட்டு கன்சென்ட் தரணும். வி ஆர் ரெடி டு பி அப்பாயிண்டட், அவங்களோட கன்சென்ட் இருக்கணும். அவங்க வந்துட்டு கன்சென்ட் தரதுக்கே யோசிக்கிறாங்க. பிகாஸ் இஃப் தே டிடென்ட், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலைன்னா, அதர்வைஸ் டிலே பண்றாங்கன்னா அது அவங்களுக்கான ஒரு ஏமாற்றம், ஒரு அசிங்கம் தானே. ஸோ தே ஆர் ரீதிங்கிங் ஓவர் இட். இப்போ யூஷுவல் ப்ரொசீஜர் என்னன்னா, வேகன்சி வர்றதுக்கு 6 months முன்னாடியே கொலீஜியம்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க நேம்ஸ். ஆனால் அது எதுக்கு பண்றாங்கன்னா, அக்கார்டிங் டு த கோர்ட், இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அக்கார்டிங் டு த லாஜிக் பிஹைண்ட் இஸ் தட் 6 months is enough for the center to decide on the names. அவங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருந்துன்னா they can send back the names for reconsideration. Court also highlights 11 names வந்துட்டு கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணதில் கவர்மெண்ட் வந்துட்டு அப்பாயிண்ட்டும் பண்ணல, அவங்களுக்கான எதிர்ப்பையும் அறிவிக்கல. இன் அடிஷன் டு தட் 10 names கொலீஜியம் வந்துட்டு ரீட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் வந்துட்டு திருப்பி அமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொலீஜியம் சிஸ்டம் வந்துட்டு ரீட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பெண்டிங்ல வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். டெஸ்பைட் செகண்ட் ரீட்ரேஷன் கவர்மெண்ட் வந்துட்டு இதை மறுபடியும் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணல. திஸ் வில் டிஸ்கரேஜ் கம்பீட்டன்ட் அண்ட் ப்ராமினன்ட் லாயர்ஸ் டு ஆப்ட் ஃபார் ஜட்ஜிப். இது நம்ம ஆக்சுவலாக முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான். இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்கும். This because such reputed and talented judges, future judges, they are getting humiliated from the central government. So in the case la the court வந்துட்டு மறுபடியும் ரீட்ரீட் பண்ணியிருக்கு. என்னன்னா, once government reservation cleared by the collegium, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு கொலீஜியம் வந்துட்டு சரி பண்ணிட்டாங்கன்னா, on second reiteration the government has to appoint the recommended names. The central government கண்டிப்பாக இந்த recommended names வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஆக்சுவலா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்சிடரேஷன் கிடையாது, கன்கரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த கொலீஜியம் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணதுக்கான அத்தாரிட்டி இல்லை. இந்த நேம்ஸ் வந்துட்டு கொலீஜியம் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையுமே இந்த பாயிண்டையுமே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு. அன்லெஸ் த பெஞ்ச் இஸ் அடோன்ட் பை கம்பீட்டன்ட் லாயர்ஸ், the very concept of rule of law and justice suffers. இப்படி அப்பாயிண்ட் பண்ணாதனால, இல்லைன்னா டிலே பண்றதுனால the very rule of law and justice suffer ஆகுது. This is if we go to the roots, it will affect the people only and the justice system. So collegium system ஒரு விதத்துல டிஃபெண்ட் பண்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது இந்த சிஸ்டத்துல அப்படின்னு சொல்றாங்க இந்த கோர்ட். ஒன் ஆஃப் த மெயின் ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் கொலீஜியம் சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா, நெப்போட்டிசம் இருக்கலாம், இல்லைன்னா ஃபேவரட்டிசம் இருக்கலாம் இந்த கொலீஜியம் சிஸ்டம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிசிஷனுக்கு வரும்போது தோ இட் இஸ் நாட் பப்ளிக்லி கிவன் அவுட், they have to, the decisions are made in writing. எதனால அந்த டிசிஷனுக்கு வந்திருக்காங்க, எதனால அந்த நேம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு செக்ரட்டரி ஜஸ்டிஸ் அண்ட் த கரண்ட் அடிஷனல் செக்ரட்டரி ஓவர் டிலேஸ் இன் கிளியரிங் கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆக்சுவலாக இது November 2022 ஜட்மெண்ட், ஐ கெஸ். ஸோ ஆஃப்டர் தட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ட். இப்போ ரீசென்ட்லி ஃபெப்ரவரியில் என்ன நடந்ததுன்னா, சேம் பெஞ்ச் சஞ்சய் கிஷன் கௌல், ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கௌல் அண்ட் அபய் ஸ்ரீனிவாஸ், இவங்களோட சேம் பெஞ்சு சேம் கேஸில்
மறுபடியும் ரீட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே கவர்மெண்ட் வந்துட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இப்போ வந்துட்டு ஸ்டர்னா மறுபடியும் ரீட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்துட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கல, ஐ மீன் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணல, நாங்க ரெக்கமெண்ட் பண்ண நேம்ஸை அப்பாயிண்ட் பண்ணலன்னா வீல் ஹாவ் டு டேக் ஸ்ட்ராங் தெர் இஸ் அன்பாலட்டபிள் ஜுடிஷியல் ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஸ்டர்னான ஒரு ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி ஃபர்தரா இந்த கேஸ்ல ஐ மீன் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ எனி டவுட் ஆர் சம்திங் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே அபிராம், நைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஆக்சுவலி இது ஜட்மெண்ட்ல இது இட்ஸ் லைக் an அப்சர்வேஷன் தான். நோட்டீஸ் Yes, இஷ்யூ பண்றதுக்கு observation. முன்னாடி அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க. நைஸ் டு நோ. ஸோ அவ்வளோதான். February 3க்கு மறுபடியும் இந்த இந்த கேஸோட லாஸ்ட் ஹியரிங் February 3 நடந்திருக்கு. இதுல வந்துட்டு மறுபடியும் ஸ்ட்ராங் வேர்ட்ஸால இந்த ஜஸ்டிசஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நாங்க வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Any ஓகே doubt? ஓகே ப்ரோ. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஜென்ரலாக உங்களுக்கு வேற ஏதாவது இன்னைக்கு நடத்துற டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஸோ எண்ட் ஃபார் தி செஷன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் 2022. தேங்க்ஸ் அக்கா, நீஷ் அக்கா, தேங்க்ஸ். ஸோ இட்ஸ் லைக் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் இருப்பீங்க. ஜட்மெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அது லைக் இவ்வளோ தூரம் இருக்குது, இல்லை ஜட்மெண்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி இட்ஸ் லைக் ப்ரோக்ராஸ்டினேஷன் மாதிரி தான். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம், இல்லைனா பண்ணாமே போயிடுறோம் கடைசி வரைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு லாயராக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து எளிமைப்படுத்துறதுக்கு இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு வேலை தந்து இதை பண்ணுங்க, என்ன ஆகுதோ பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பண்ணோம். லாஸ்ட் 2 வீக்ஸாக குரூப்பில் கேட்டிருந்தோம் யாருக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி, லா ஃபேக்கல்டி குரூப்பில். அதில் விருப்பம் இருக்கோன்னு சொன்னவங்களை வச்சு அதில் ஃபஸ்ட் இயர்ஸும் இருக்காங்க, செகண்ட் இயர்ஸும் இருக்காங்க, இன்னும் உட்பட தேர்ட் இயர்ஸும் இருக்கும். ஸோ அந்த இதில் நாங்கள் ஒரு 5 பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஜட்மெண்ட்ஸ் படிப்போம், இந்த 1 வீக்குக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி. 1 வீக்குக்கு ஒரு ஜட்மெண்ட் தான் ஒருத்தவங்க படிக்கணும்னு சொல்லி. ஸோ அதோடைய 3வது வாரமாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுவோம். இட்ஸ் லைக் நிறைய விஷயத்த உங்களுக்கு பிரேக் பண்ணுவோம் இல்லைங்களா, நிறைய பேருடைய கொஷின்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவோம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம படித்தது நமக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதை சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி பீப்புள் ஃபியர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவே அதுக்காக தான். ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அது கூட இதை பற்றி 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் எளிமையாக ஒரு ஜட்மெண்ட்டை புரிய வைக்கலாம் அப்படின்ற ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட், இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அதில் இதை பற்றின உங்களுடைய சஜஷன்ஸோ இல்லை நீங்கள் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாம். இட்ஸ் லைக் ஃபஸ்ட் இயர்ஸ் யாராக இருந்தால் சொல்லலாம். லோகேஷ் இருக்கியா? லோகேஷ், ராஜா ப்ரோ. ஓகே, ஸோ கேட்டவங்களில் உங்களுக்கு ஏதாவது இதில் சஜஷன் இருக்குது, இதை இப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகலான்னா சொல்லுங்கள். எவ்ரி வீக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2022 இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டு. அக்கா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க, நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை. அது லைக் நாங்கள் ஒரு லிங்க் மாதிரி கூட ஷேர் பண்ணுறோம். அது எவ்ரி வீக் இட் வில் கீப் அப்டேட்டட். அந்த இதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லா ஜட்மெண்ட்ஸும். ஸோ உங்களுக்கு ஒரு வியூவிங் இது போட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணோன்னா நீங்கள் இது வரைக்கும் ஆனது மட்டும் பார்த்துக்கலாம்ல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் சொல்லலாம், வி கேன் மைண்ட் அப். தேங்க்ஸ் நான் ஜெகன் அண்ணா. அக்கா சொல்லுங்க அக்கா. First of all, good evening to all. Actually, உங்களோட each and every personோட presentation வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாமே வியப்பா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது அப்படி தோணல. ஆனா எல்லாமே கிளியரா புரிஞ்சிச்சு. எல்லாருமே ரொம்ப ஸ்லோவா எங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு சஜெக்ஷன் இது மட்டும் தான். பட் ஆனா எல்லாரும் வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. ராகுல், ஒரே ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்க ஆக்சுவலி டெய்லியும் நீங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணுவீங்களா இல்ல வீக் ஒன்ஸ் அந்த மாதிரியா? அக்கா நம்ம குரூப்ல பண்றோம்ல அக்கா டெய்லி, அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்பதான் நாங்க சரி பசங்க படிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி எவ்ரி வீக் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது எவ்ரி டே கண்டினியூ பண்ணணுன்றது எங்களோட ஆசை. பார்ப்போமே. நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கன்னு மாத்துவோம். ஆனா இப்போ வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் தான்க்கா, சண்டே 7:30. ஓகே ஓகே ஓகே. அது இன்னைக்கு தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ளாரே தான் பண்ணி பார்த்தோம். இப்போதான் வந்து வெளியில சரி லிங்க் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேக்கல்ட்டி குரூப்புக்கே இன்னைக்கு தான் லிங்க் அனுப்பணும், 4 பேரை தாண்டி. சரி அப்படியே நம்ம ஃபியூச்சர் ஜெரிஸ் குரூப்லேயும் போட்டால் உங்களுக்கும் உதவியாக இருக்குமே, நான் அங்கேயும் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ராகுல், ஓகே ராகுல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்க்கா. ஸோ தட்ஸ் இட், வி கேன் வைண்ட் அப். வேறு யாருக்கும் எதுவும் சஜஷன்ஸ் இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.